ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரீட் வித் ஐஷு. இந்த வீடியோவில் எக்கனாமிக்கில் இருக்க 5-year பிளானுக்கான Q&A தான் வந்து பார்க்க போகிறோம். விஸ்வேஸ்வரையா பிளான் வந்து எப்போ வந்தது? 1934 வந்தது. இந்த பிளானை கொண்டு வந்தவங்க யாருன்னா விஸ்வேஸ்வரையா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தேசிய திட்டக்குழு எந்த வருஷம் வந்தது? 1938 வந்தது. இது யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு பாம்பே திட்டம், இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1944 கொண்டு வந்தாங்க. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா அந்த முன்னணி தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காந்தியன் பிளான் வந்து எந்த வருஷம் வந்தது? 1944. இதை டெவலப் பண்ணவர் யார்? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பார். பீப்புள்ஸ் பிளான் எப்போ வந்ததுன்னா 1945. இது வந்து யார் கொண்டு வந்திருப்பாருன்னா MN ராய். நெக்ஸ்ட்டு சர்வோதயா பிளான் எப்போ வந்துச்சுன்னா 1950 வந்தது. இது எந்த குழு கொண்டு வந்ததுன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் பிளானிங் யாரை சொல்லுவோம்? ஜவஹர்லால் நேரு. 5-year பிளான் வந்து எந்த வருஷம் வந்தது? 1951. எந்த குழு கொண்டு வந்தது? திட்டக்குழு வந்து கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு 5-year பிளானுக்கான பீரியட் என்னது? 1951 1956. இந்த காலகட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்தது. ஹெராட் டோமர் மாடல் அப்படின்னு எந்த பிளானை வந்து சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு 5-year பிளானை தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 5-year பிளானுடைய ஃபோக்கஸ் என்னது? அக்ரிகல்ச்சர். விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரம் இதோடைய வளர்ச்சிக்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கப்பட்டது எந்த பிளானில்? ஃபஸ்ட்டு 5-year பிளான்லனா இதுக்கெல்லாம் வந்து அதிக முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கும். எந்த நூற்றாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டது? முதல் 5 ஆண்டு திட்டத்தில். முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய டார்கெட் வந்து 2.1, அச்சீவ் பண்ணது 3.6. இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துடைய காலம் 1956 1961. ரெண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து எதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது? தொழில்மயமாக்கலுக்கு. இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் எது? செல்வம் மற்றும் பொருளாதார சக்தி. மெஹலனோபிஸ் 4 துறை மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தில். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் 4.5%. இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் விரைவான தொழில் வளர்ச்சி. ரெண்டாவது 5 ஆண்டு திட்டத்தை PC மெஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவோம். நேரு மெஹலனோபிஸ் திட்ட மாதிரி எந்த உத்திகளை வலியுறுத்துகிறது? அதிக சேமிப்பு வீதம், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. செகண்ட் 5-year பிளானை நேரு மெஹலனோபிஸ் மாடல்னு சொல்லலாம். செகண்ட் 5-year பிளானோட ஃபோக்கஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். செகண்ட் 5-year பிளானுடைய டார்கெட் 4.1. தேர்டு 5-year பிளானுடைய காலம் 1961 1966 வரைக்கும். இது என்ன மாடல்னு சொல்லுவோம்னா கேட்ரில் மாடல்னு சொல்லுவோம். தேர்டு 5-year பிளானுடைய டார்கெட் 5.6, அச்சீவ் பண்ணது 2.8. தேர்டு 5-year பிளானுடைய ஃபோக்கஸ் என்ன? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரைன்ஸ். தேர்டு 5-year பிளானுடைய நோக்கம் தன்னிறைவு மற்றும் சுயசார்பு வளர்ச்சி. தேர்டு 5-year பிளான் தோல்விக்கான காரணம் 1962 சைனா வார் அண்ட் 1965 பாகிஸ்தான் வார். ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளான் திட்ட விடுமுறை காலம் எப்போ வந்தது? 1966 1969 இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். எதனால் வந்துச்சுன்னா இந்தியா பாகிஸ்தான் போர், அது மட்டும் இல்லாமல் 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி இந்த விடுமுறைக்கான முதன்மை காரணமாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு திட்ட விடுமுறை காலமில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? ஓராண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண்சார் துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரீட் வித் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.